சொல்றாங்கன்னு சொன்னாக்கா இன்னைக்கு இருக்கிற நியூ டெக்னாலஜியை பயன்படுத்துறதுக்கு தான் அதுக்கு காரணம். அப்படிப்பட்ட நியூ டெக்னாலஜியும் இந்த கலையரங்கத்தை திருவள்ளூர் இந்த வள்ளுவர் கோட்டத்தில் அதையும் நாங்கள் கூடுதலாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இது முழுமை அடைகிற பொழுது தமிழ்நாட்டு மக்கள், சென்னைவாசி மக்கள், ஏன் நீங்கள் பத்திரிகை நண்பர்கள் நீங்கள்லாம் பாராட்டுற அளவுக்கு இது நிறைவு பெறும். இது குறிப்பிட்ட காலங்களிலே முதலமைச்சருடைய ஒப்புதல் பெற்று திறப்பு விழா நடைபெறும். இது பிடபிள்யூடி சம்பந்தப்பட்டது. இங்கே நெடுஞ்சாலைத்துறை பற்றி பேசுகிறேன், இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். அது பொதுவாக என்னன்னு கேட்டால் அது அனுமதி பெற்றது, உங்களுக்கே இருக்குன்னு தெரியும். தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் கலைஞர் இருந்த பொழுதுதான் அப்பொழுது இந்தியாவினுடைய பிரதமராக மாண்புமிகு மன்மோகன் சிங் அவர்கள் இருந்தார்கள். அவர் காலகட்டத்தில் தான் முதலமைச்சர் அவர்கள் அண்ணன் கலைஞர் கேட்டுக்கொண்டதற்கெனக்க அந்த திட்டப்பணிக்கு அடிக்கல் நாட்டு விழா செய்யப்பட்டு பணங்கள்லாம் ஒதுக்கப்பட்டு டெண்டர்லாம் எடுக்கப்பட்டு பணிகள்லாம் நடைபெற்றது. இடையில 10 ஆண்டு காலம் அந்த பணிகள்லாம் தொய்வுற்றது கூட கிடையாது, நிறுத்தியே போட்டாங்க. அதுக்கு பல்வேறு காரணங்கள்லாம் சொன்னாங்க. சட்டசபையில் எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது நம்முடைய இன்றைய முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து பலமுறை கேள்விக்கணை தொடுத்தால் கூட அது செவிடா காதாகத்தான் வைத்திருந்தார்களே ஒழிய அதை செய்யல. இப்ப வந்த உடனே முதலமைச்சர் ஆணையிட்டதன் அடிப்படையில் நான் நேரடியாக டெல்லிக்கு சென்று, ஏன்னா அந்த பாதை அந்த சாலை என்பது அது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய சாலைகள். எனவே அதில் நம்ம ஒரு பாலத்தை கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். அதில் பெரும்பகுதி மாநில நெடுஞ்சாலைத்துறை சாலைகளாக இருந்தாலும் சரி, அதை ஒட்டி போற சாலை என்பது ஒன்றிய அரசாங்கத்துடைய சாலை. முன்பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா மாநில நெடுஞ்சாலை, பின்பகுதியை பார்த்தீங்கன்னா அது அதனால அவங்க கிட்ட சொல்லி இந்த துறைமுகன்றது ஒன்றிய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற துறைமுகம். இந்த துறைமுகத்துக்கெல்லாம் உற்பத்தி ஆகிற பொருள்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு போகணும்னா துறைமுகம் தேவை. அந்த துறைமுகத்துக்கு போகிற பொழுது வருகிற வாகனங்களும் மக்கள் பயன்படுத்துகிற வாகனங்களையும் பார்க்கிற போது நெரிசல் அதிகமாக ஏற்படுறது. அதனால இந்த மேல்மட்ட சாலையை நீங்க கட்டித்தர வேண்டும் என்று மாண்புமிகு நிதின் கட்கரி அலுவலகத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 முறையாவது நான் போயிருப்பாங்க. அப்புறம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அன்றைய பிரதமர் அன்றைய இருந்த பிரதமர்கிட்ட இன்றைய பிரதமர் அன்னைக்கு அவர் தான் பிரதமர் இருந்தார், அவர்கிட்ட நேரடியாக கடிதம் கொடுத்தாங்க. இப்படி தமிழக அரசின் தூண்டுகோல் அடிப்படையில் தான் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முன் வந்ததோடு மட்டும் இல்லை, அவங்க எல்லாம் டெண்டர் வரதுக்கு முன்னாடி எங்களுக்கு கேட்டாங்க, எல்லா ஒத்துழைப்பும் மாநில அரசாங்கம் இன்னைக்கு தந்தாகணும் அப்படின்னாங்க. என்னெல்லாம் கேட்டேன் நான். இல்லை அதுக்கு வேண்டிய எங்களுக்கு கிராவல் தரணும், தண்ணி தரணும், ஜல்லி தரணும், அதுக்கு அடுத்தது யார்டு தரணும், இதெல்லாம் நாங்கள் தயார் செய்யறதுக்கு யார்டு தரணும் என்ற சில கண்டிஷன்லாம் கேட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் எல்லாம் அதெல்லாம் கொடுக்குறோன்னு ஒரு ஒப்பந்தத்தையே போட்டு கையெழுத்து போட்டு அதெல்லாம் இடத்தெல்லாம் ஒதுக்கி கொடுத்து அந்த பணிகள் இப்போ தொடங்கி இருக்கிறாங்க. ஆனால் நானும் மாதத்துக்கு ஒரு முறை அந்த ஒப்பந்ததாரர், அவர் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய வேலைகளை செய்கிற ஒப்பந்தராக இருந்தாலும் சட்டசபையில் கேள்வி கேட்டால் நான் தான் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது, உங்களுக்கே தெரியும். அதனால் அப்பப்போ அது நான் ப்ரொமோட் பண்ணிக்கிறேன். அவரை இவ்வளோ சீக்கிரம் பணிகள் நடக்கணும் அப்பப்போ கூப்பிட்டு நடத்திருக்கிறேன். அந்த பணிகள் முறையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன். இல்லை இப்போ நம்ம சென்னையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, இப்போ ஒரு கான்ஃபரன்ஸ் ஒரு 10,000 பேர் வச்சு ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தணும்னாக்கா சென்னையில் எங்கேயுமே இடம் கிடையாது. இப்போ செஸ் காம்படிஷன் நடந்தது, அதை கூட நடத்துறதுக்கு என்ன பண்ணோம், ஒரு தனியார் இடத்தை தான் போய் நாங்கள் பூஞ்சேரியில் பிடிச்சி நடத்த வேண்டிய சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டது. அப்போதான் முதலமைச்சர் சொன்னால், ஒரு தனியாரே நடத்துகிற அளவுக்கு இருக்கும்போது ஏன் நாம் ஒரு மாநில அரசாங்கத்தில் ஏன் ஒரு பெரிய ஒரு கான்ஃபரன்ஸ் கால் கட்டக்கூடாது அப்படின்னு கேட்ட அடிப்படையில் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கலைஞருடைய 100ஆண்டு விழாவை முன்னிட்டு அதை அடையாளப்படுத்துவதற்காக சட்டமன்றத்தில் அறிவித்தார்கள். அது ஏறத்தான் அந்த இடங்கள் 3 வகையாக அந்த இடம் இருக்குது. ஒன்று வருவாய்த்துறை இடமா இருக்குது, இன்னொன்று இந்து அறநிலைத்துறையினுடைய இடமா இருக்குது, இன்னொன்று தனியார்கள் அரசாங்க இடத்தையே பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. இப்படி ஒரு நிலைமை அந்த இடங்கள் ஏறத்தாழ 32 ஏக்கரா அந்த இடம். அந்த இடத்த ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. வருவாய்த்துறையில் அந்த இடம் என்றப்பான அதாவது கொடுப்பதற்கு ஒப்பந்தம் கொடுத்து விட்டார்கள். ஹெச்ஆர்என்சியை பொறுத்தளவுக்கு அப்படி நாங்கள் எடுக்க முடியாது. இப்பெல்லாம் ஹெச்ஆர்என்சி எப்படி தனியாருக்கு எப்படி பணம் கொடுக்கணுமோ அது மாதிரி பணம் கொடுத்து தான் நாங்கள் எடுக்க முடியும். கையகப்படுத்துவது, நிலத்தை கையகப்படுத்துவது, அதுக்குரிய பணத்தை கட்டுறது. இப்போ அந்த பணிகள் கோப்பு பணிகள்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த அரங்கங்கள் எப்படி அமைப்பது, அங்கே எப்படி கான்ஃபரன்ஸ் கால் எப்படி அமைக்கிறது அப்படின்றதுக்கெல்லாம் வரைபடங்கள் எல்லாம் சென்ற மாதம் ஏறத்தாழ ஒரு 5 தனியார் ஆர்கிடெக்சர்லாம் வர வச்சு கோட்டையில் முதலமைச்சர் அவர்கள் ஏறத்தாழ 6 நாள் எடுத்துக்கொண்டு அதெல்லாம் தேர்வு செஞ்சு இப்போ ஒரு ஆர்கிடெக்சருடைய படத்தை எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு வேண்டிய டீட்டெயில் டிராயிங்லாம் போட்டுருக்கிறோம் நாங்கள். அதெல்லாம் முடிஞ்ச உடனே முதலமைச்சருடைய ஒப்புதல் பெற்று நிதியை கேட்டு டெண்டர் விடுவோம். டெண்டர் விட்டோடனே உங்களுக்கே தெரியும்,
இப்போ பொதுப்பணித்துறை பொறுத்தளவுக்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனே டெண்டர் காலம் வரைக்கும் நாங்கள் வச்சுக்கிறதில்ல. டெண்டர் 18 மாதம்னு போடுவோம், 13 மாதம் முடித்தோம். கிண்டியில் இருக்கிற உங்களுக்கு தெரியும், ஹாஸ்பிட்டல் அப்படி தான் நாங்கள் முடித்தோம். ஒன்று அப்படி தான் முடிச்சுட்டு இருக்கிறோம். அது மாதிரி வந்து மதுரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கலைஞர் நூலகம், நூற்றாண்டு நூலகம் கட்டணும். அது வந்து பார்த்தீங்கன்னா 5 மாதம் முன்னாலே அதை நாங்கள் முடித்தோம். அப்படி தான் முடிச்சுட்டு இருக்கிறோம் நாங்கள். ஏன்னா நாங்கள் 2 ஷிஃப்ட்டு ஒப்பந்தாரர்கள் தேர்வு செய்கிற பொழுது கூட தரமான ஒப்பந்தாரா செய்கிறாரான்னு பார்க்குறோம் நாங்கள். ஏன்னா ஒப்பந்தத்தில் கலந்து கொள்வர்கள் தரமான ஒப்பந்தாரம் தான் நாங்கள் அனுமதிக்கிறோம். இல்லைனாக்கா நான் டெண்டர் ரூல்ஸ்லாம் பேசினா உள்ளே விட்டுட்டோம்னாக்கா 13 வருஷம் 15 வருஷம் போனால் அதுவும் விமர்சனத்துக்கு ஆளாகும். அதனால் தரமான ஒப்பந்தாரர்கள் வேலை செய்கிறாங்க. அதுக்கு வேண்டிய அளவுக்கு அரசின் சார்பாக முழு ஒத்துழைப்பு கொடுக்குறோம். அதனால் நீங்கள் அநேகமாக அடுத்த ஆண்டு அந்த கட்டடத்தை நீங்கள் முழுமையாக பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அது தனிப்பட்ட முறையில் அது இப்போ சொல்லக்கூடாது, அன்னைக்கு சொல்கிறேன். இன்னைக்கு வேணாம், இன்னைக்கு வேணாம். என் புத்தகத்தை பற்றி நானே பெருமையாக பேச முடியாது, அது நீங்கள் பேசுங்க அப்புறம் நாளைக்கு. சென்னைக்கு நுழைவு கொண்டு வரக்கூடிய அந்த 6 வழிச்சாலையை மாத்துறீங்க, அக்கறை திருவான்மியூர்லேருந்து அக்கறை வரை அந்த பணி எப்போது தொடங்கப்பட்டிருக்கு? 60 நிலம் கையப்படுத்திருக்காங்க, அது எப்போது நிறைவு பெறும்? அதை பற்றி நல்லா தான் சொல்லுவேன். அதில் ஏதாவது ஒரு பீஸ் பிடிச்சி நான் அதை போட்டு டிஸ்கஷனில் விட்டுருவீங்க. 2009, அதாவது சென்னையிலிருந்து பெரும்பான்மையான பொழுதுபோக்குக்காக சில பேர் தென்னக பகுதிக்கு போவர்கள், பாண்டிச்சேரி போன்ற பகுதியில் தென்னக பகுதிக்கு போவர்கள்லாம் அந்த சாலை தான் பெரும்பாலும் பயன்படுத்துவார்கள். ஏன்னா பல்லவர்களால் உருவாக்கப்பட்ட மாமல்லபுரம் அங்கே தான் இருக்குது. அதனால தான் வந்து சென்னைவாசி மக்கள்லாம் அதிகமாக போன பகுதி அந்த பகுதி. ஆனால் கலைஞர் அவர்கள் 2009ஆம் ஆண்டு அந்த சாலையை 6 வழிச்சாலையாக விரிவுபடுத்தணும், இப்பயே போக்குவரத்து கூடுதலாக இருக்குது அப்படின்னு சொன்ன அடிப்படையில் தான் அன்னைக்கு 2009 10 கோடி ரூபாயை வந்து நில கையப்படுத்துவதற்காக ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அனுமதி கொடுத்தாங்க. அது முறையாக எடுத்திருந்தோம்னு சொன்னால் இத்தனை நாளாக அந்த 6 வழிச்சாலை போயிருக்கும். 10 கோடி ஒதுக்குனாங்கள வழி இந்த 10 ஆண்டு காலமாக அது கிடப்பில் கிடந்தது. இப்போ நான் வந்து அமைச்சரான உடனே முதலமைச்சர் கூப்பிட்டு அது என்ன ஆச்சுன்னு கேட்டார். அப்போ தான் கோப்பெல்லாம் தட்டி எடுத்து பார்த்த உடனே இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா ரிவைஸ் எஸ்டிமேட் போட்டு இன்னைக்கு நிலம் கையகப்படுத்துவதற்கு மட்டும் 940 கோடி ரூபாய்க்கு முதலமைச்சர் எனக்கு அனுமதிச்சிருக்கிறார், நிலம் கையகப்படுத்துவதற்கு மாத்திரம். இப்போ அந்த பணிகள் ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த நிலம் கையகப்படுத்தப்பட்ட பகுதியில் மட்டில் சாலை அமைக்கிற பணியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது 4 கட்டமாக நிலத்தை நாங்கள் எடுத்துட்டு இருக்கிறோம். அந்த நிலம் கூட சரி விரைந்து எடுக்கல அப்படின்ற காரணத்துக்காக தான் முன்றைய தினம் நானே அந்த ரோடுக்கு போய் ஆய்வு மேற்கொண்டு அதுக்குன்னு தனியாக டிஆர்ஓ போட்டிருக்கிறோம் எல்லாம் கையப்படுத்துறதுக்காக. அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்ககிட்ட எந்தெந்த தேதியில் எந்தெந்த பகுதி எடுக்க போறீங்க அப்படின்றதெல்லாம் அதையும் அவங்கள்ட்ட ஒரு ஆணையிட்டுட்டு அதை தொடர்ச்சியாக மெட்ரோ வாட்டர், அதனால் அவங்களுடைய பைப்பு வருது. அதே போன்று இபிஎனுடைய அவங்களுடைய இணைப்பும் வருது. இவங்கெல்லாம் ஒன்றா வச்சு அந்த 3 டிபார்ட்மெண்ட் அதிகாரிலாம் வச்சு பேசி அதெல்லாம் பண்ணணும்னு முடிவு பண்ணிக்கிறேன். அதனால் வந்து இனிமேல் கொஞ்சம் அது வேகமாக வந்து வேலை நடைபெறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பிட்ட காலக்கெடுவில் நான் போட்ட குறிப்பிட்ட காலம் நடக்கலை. இப்போ நான் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் சொல்லிக்கிறேன். அடுத்த டிசம்பருக்குள்ளே முடிச்சிடணும்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் அடுத்த டிசம்பருக்குள்ளே கட்டாயம் முடிச்சிடுவோம் நாங்கள் 6 வழிச்சாலை.